ஒரு சின்ன கொஸ்டின். உன் லைஃப் இப்போ எப்படி போகுது? சேஃபா இருக்கா? ஸ்ட்ரெஸ் இல்ல, டென்ஷன் இல்ல, எல்லாமே செட் ஆன மாதிரி இருக்கா? சூப்பர். ஆனா ஒரு நிமிஷம் நில்லு. லாஸ்ட் 1 இயர்ல உன் லைஃப்ல ஏதாவது பெருசா சேஞ்ச் ஆயிருக்கா? ஏதாவது புதுசா கத்துக்கிட்டியா? இல்ல உன் பேங்க் பேலன்ஸ், உன் நாலேஜ், உன் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏதாவது நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கா? இல்லனா பாஸ், ஒரு உண்மை சொல்ட்டா, நீ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்ட. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். வெளியில பார்த்தா ஜோரா இருக்கும், ஆனா உள்ள போக போக உன்னை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும். இன்னைக்கு இந்த சைலண்ட் எனிமிய எப்படி உடைக்க போறோம்னு பாப்போம். லெட்ஸ் கெட் இன்டு இட். பார்ட் 1. வாட் இஸ் திஸ் கம்ஃபர்ட் ஜோன்? கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொன்னா, விட்டா சித்தா, தொட்டா உத்தான்னு இருக்கிறது தான். ரிஸ்க் எடுக்க பயம், புது விஷயம் பண்ணா லேசினஸ். இப்போ இருக்கிறது நல்லாதானே இருக்கு, இது ஏன் மாத்தணும்னு ஒரு தோணும் பாரு, அதுதான். இது உனக்கு ஒரு சேஃப் பெட் மாதிரி. நல்லா தூங்கலாம், ஆனா கனவு தான் காண முடியும், அத நிஜமாக்க முடியாது. இங்க ஃபியர் இல்ல, ஆனா growthம் ஜீரோ தான். பார்ட் 2. த salary trap. இமேஜின் பண்ணிக்கோ, ஒரு ஐடி ஜாபோ இல்ல ஒரு ரெகுலர் ஆஃபீஸ் ஜாபோ. மாசமானா 25K 30K salary வருது. வேலை ரொம்ப சிம்பிள், நமக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. மேனேஜரும் திட்டமாட்டாரு. 5 வருஷம் ஓடிடுச்சு. சேம் salary, சேம் கேபின், சேம் ருட்டீன். வெளியில உன் கூட படிச்சவன் புது டெக்னாலஜி கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுத்து இப்போ டபுள் salary வாங்கிட்டு இருப்பான். உனக்கு இப்போ பயம் வந்துரும், இப்போ வேற கம்பெனிக்கு போனா நம்ம மதிப்பு என்னன்னு. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் உன்னை கட்டி போட்டுருச்ச இடம். பார்ட் 3. why our brain loves it. நம்ம மூளை, பிரெயின் ரொம்ப உஷாரு. அதுக்கு எனர்ஜி சேவ் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா பிரெயினுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. சோ அது உன்னை ஸ்டாப் பண்ணும். ஏண்டா ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படுற, இப்படியே இரு, ஜாலியா இருக்கலாம் உன்னை தாளாட்டும். அது ஸ்வீட்டா இருக்கும், ஆனா அந்த ஸ்வீட்ல தான் ஸ்லோ பாய்சன் கலந்திருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் நல்லதுதான், ஆனா சேலஞ்ச் இல்லாத லைஃப் ஒரு ஸ்டாக்னேட்டட் வாட்டர், கெட்ட தண்ணி மாதிரி. பார்ட் 4. த ஹிடன் டேஞ்சர். கம்ஃபர்ட் ஜோனோட பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ரிக்ரெட், வருத்தம். இன்னைக்கு உனக்கு 25 வயசு ஆகலாம், 30 வயசு ஆகலாம். இன்னைக்கு நீ சேஃபா இருக்க, ஆனா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா, ச்சே, அன்னைக்கு அந்த சான்ஸை எடுத்திருக்கலாமே, அன்னைக்கு அந்த கோர்ஸை படிச்சிருக்கலாமேன்னு தோணும். அப்போ உன் கையில டைம் இருக்காது. கம்ஃபர்ட் ஜோன் உன் ஸ்கில்ஸை சாவடிச்சிரும். பார்ட் 5. growth equal to discomfort. ஒரு சிம்பிள் லாஜிக். நோ பெயின், நோ கெயின். நீ ஜிம்முக்கு போற, மசில் வரணும்னா வெயிட் தூக்கணும். கை வலிக்கும், பாடி வலிக்கும். அந்த பெயின் இருந்தாதான் மசில் க்ரோ ஆகும். எனக்கு வலிக்க கூடாது ஆனா பாடி வரணும்னு சொன்னா முடியுமா? லைஃபும் அப்படிதான். நீ எப்போ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியோ அப்பதான் நீ க்ரோ ஆகுறன்னு அர்த்தம். சோ டிஸ்கம்ஃபர்ட்டை லவ் பண்ண கத்துக்கோ. பார்ட் 6. ஃபியர் ஆஃப் த அன்னோன். நம்மள தடுக்கிற ஒரே விஷயம் ஃபியர். புதுசா ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டா ஊர் என்ன சொல்லும்? லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வின்னரும் லூசரும் டிஃபரன்ஷியேட் பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். வின்னர்ஸ் ஃபியரை கூட கூட்டிட்டு நடப்பாங்க, லூசர்ஸ் ஃபியரை பார்த்து நின்னுடுவாங்க. ஸ்டார்ட் ஸ்மால். த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீ உடனே உன் ஜாபை குவிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்டா மவுண்டன் மேல ஏறினா கஷ்டப்படுவ. ஸ்டெப்ஸ் ஆயிரு. டெய்லி 1 hour புது ஸ்கில் கத்துக்கோ. உன் ஆபீஸ்ல யாருமே தூக்காத ஒரு டஃப் ப்ராஜெக்ட தூக்கு. புது மக்கள் கிட்ட பேசு. சின்ன சின்ன விஷயத்த மாத்துனாலே உன் மைண்ட் செட் ரெடி ஃபார் சேஞ்சுக்கு மாறிடும். தி ஆக்ஷன் பிளான். ஓகே, இப்போ ஆக்ஷன் டைம். 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணு. ஐடென்டிஃபை. நீ எந்த விஷயத்துல ஸ்டாக்னேட்டா இருக்க? ஹெல்த், மணி, கரியர். சேலஞ்ச். அதுல ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணு. எக்ஸாம்பிள், ஏர்லி வேக்கப் ஆர் கோல்ட் ஷவர். கன்சிஸ்டன்சி. அதை டெய்லி பண்ணு. பயத்தை ஃபேஸ் பண்ண பண்ண பயம் ஓடி போயிடும். கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை. ஷிப்ஸ் ஆர் சேஃப் இன் த ஹார்பர், பட் தட்ஸ் நாட் வாட் ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஃபார். கப்பல் கரையில இருந்தா சேஃப் தான், ஆனா அது கடல்ல அலைகளை மோடி போக தான் செஞ்சாங்க. நீ ஒரு கப்பல் மாதிரி. கரையில கம்ஃபர்ட் ஜோன்ல நின்னு உன் லைஃப வீணாக்காத. கடல்ல இறங்கு, அலைய ஃபேஸ் பண்ணு. அப்போதான் நீ கேப்டன் ஆக முடியும். இன்னைக்கு ஒரு முடிவெடு. சேஞ்ச் ஆக போறியா இல்ல செட்டில் ஆக போறியா? சாய்ஸ் உன் கையில. கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் பாப்போம்.
இது உங்களுக்கான வைப். பி ஃபியர்லெஸ்.